அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரித்தெழுதுக. ஸோ ரிவிஷனாக இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா? லாஸ்ட் மினிட்ல சிலபஸ் வைஸ் ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. என்ன பிரித்தெழுதுகள்ல ஒரு ஆல்ரெடி கேட்டு கொஸ்டின் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய கொஸ்டின்ஸ் தான், பிஓக்கு தான், கியூ தான். இதுல பார்த்தோம் அப்படின்னா இப்போ சமீபத்துல கேட்ட பழைய கொஸ்டின் தான், ரொம்ப பழசுன்னு சொல்ல முடியாது. இந்த சிலபஸ் பாத்தீங்கன்னா 2011ல இருந்து இந்த சிலபஸ் தான் இருக்கு. பிரித்தெழுதுக அப்படின்ற டாபிக் சிலபஸ்ல இருந்துட்டே தான் இருக்கு. பட் இப்போ நியூஸ் சிலபஸ்லயே இந்த பிரித்தெழுதுக அப்படின்றது இருக்கு. அதனால 2011ல இருந்து எல்லாம் இல்லை, இது சமீபத்துல லாக்டவுனுக்கு அப்புறம் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் வச்சிருக்காங்க. 2023, 24 கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கு. ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படின்ற கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டின் உங்களுக்கு பழைய புக்லயும் இருக்கு, ஓகேவா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு பழைய புக்ல பாத்தீங்க அப்படின்னா இருக்கும், புது புக்லயும் இருக்கு, ரெண்டு புக்லயும் இருக்கு. பழைய புக்லயும் இருக்கு, புது புக்லயும் இருக்கு. சரி, ஓகே. இப்போ இதுக்கு நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கான ரூல்ஸ் வந்து பொருள் மாறக்கூடாது. பிரிக்கும் போது பொருள் மாறக்கூடாது. அப்படி பொருள் மாறுச்சு அப்படின்னா அது வந்து பகுபத உறுப்பிலக்கணமா போயிடும். பிரித்தெழுதுகள்ல ரெண்டு டைப் இருக்கு. பிரித்தெழுதுக அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நார்மலா பிரிக்கிறது. பகுபத உறுப்பிலக்கணத்தின் படி பிரித்தெழுதுகன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இடைநிலை, பகுதி, விகுதி, சந்தி, சாரி அதெல்லாம் வச்சு பிரிப்போம். இங்க அப்படிலாம் கேட்கலாம், வெறுமனா பிரித்தெழுதுக அப்படின்றது. அப்போ பொருள் அடிப்படையில பிரிக்கணும். ரெண்டாவது புணர்ச்சி விதி அடிப்படையில பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பொருள், அதுதான் முக்கியம். பொருள் அடிப்படையில பிரிக்கணும். அதே நேரத்துல புணர்ச்சி விதி அடிப்படையில பிரிக்கணும். புணர்ச்சி விதி ரொம்ப ரொம்ப முக்கியம். புணர்ச்சி விதி அடிப்படையில பிரிக்கணும். இப்ப அந்த பிரித்தெழுதுகள்ல ஒரு 3 கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் நம்ம அதிகமா பார்த்த மாதிரி இருக்கும் புக்ல, ஈஸியான கொஸ்டினா இருக்கும். அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறாம ஈஸியா நீங்க பிரிச்சிருவீங்க. மற்ற ஒரு 2 கொஸ்டின் புணர்ச்சி விதிப்படி யூஸ் பண்ணி பிரிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பொருள் மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ரெண்டாவது புணர்ச்சி விதி அடிப்படையில பிரிக்கணும்னு சொன்னேன். மூணாவது பாருங்க, மூணாவது இது வந்து விதி இல்லை, ஒரு சின்ன ட்ரிக் அப்படின்னு வச்சுக்கோங்க. உயிரெழுத்து வர்ற மாதிரி பிரிங்க. உயிரெழுத்து வர்ற மாதிரி பிரிங்க, ஓகேவா? உயிர்மை எழுத்து வர்றதை விட உயிரெழுத்து வர்ற மாதிரி பிரிக்கிறது கரெக்டானதா இருக்கும். அடுத்து நாலாவது மை விகுதி வர்ற மாதிரி பிரிக்கலாம், கரெக்டா இருக்கு. ஏன்னா பண்பு, பெயர், புணர்ச்சி அனைத்துமே எப்படிதான் பிரியும்? மை விகுதி வர்ற மாதிரி தான் பிரியும். ஸோ இப்போ மை விகுதி வர்ற மாதிரி பிரிக்கலாம். உயிரெழுத்து தான் இருக்கணும், பிரிக்கும் போது உயிரெழுத்து இருக்கணும் கட்டாயம். புணர்ச்சி விதி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பொருள் மாறக்கூடாது, ஓகேவா? இதுல இருக்கிற எல்லா கொஸ்டினுக்குமே நான் விதி சொல்றேன், ஒன்னொன்னுக்குமே புணர்ச்சி விதி சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து நீங்களும் பிரிக்கும் போது என்ன பண்ணுங்க, அந்த விதியை யூஸ் பண்ணியே பிரிங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இந்த 2 இட்டு பிளஸ் ஊ, உயிர் வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடுன்ற விதிப்படி ஊ போயிடும். வேற என்ன இருக்கு? இட்டு பிளஸ் ஏ, இங்க டே அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே, அது வந்து உடல் மேல் உயிர் வந்து தோன்றுவது இயல்புன்ற விதி. அதே மாதிரி இங்கேயும் அதே கதை தான். இட்டு பிளஸ் ஊ போயிடும், 2 போயிடும். உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும், இது வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. பாருங்க, இங்க பாருங்க, கண்டு ஏ உயிரெழுத்து, இங்க ஊவும் உயிரெழுத்து. உயிரெழுத்து வர்ற மாதிரிதான் பிரிக்கணும். இங்க மூணாவது கண்டிஷன்ல சொன்னேன் உயிரெழுத்து வரணும்னு சொன்னேன். அது கரெக்டான ஆன்சரா இருக்கும், உயிரெழுத்து வர்ற மாதிரி பிரிக்கிறது உயிர்மை எழுத்தை விட. இங்க அடுத்தது இதுல எல்லாம் பாருங்களேன், மூணாவது ஆப்ஷன் பாருங்களேன், டே அப்படின்ற எழுத்து உயிர்மை எழுத்து வர்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. கண்டிப்பா தப்பு, ஓகேவா? உயிரெழுத்து வர்ற மாதிரி பிரிக்கணும். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். பழைய புக்லயும் இருக்கு, புது புக்லயும் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாகற்காய் நிறைய டைம்ஸ் கேட்டாங்க அந்த கொஸ்டின். பாகற்காய் இதெல்லாம் பொருள் மாறக்கூடாது. பாகுனா இனிப்பு, அல்லுனா இல்லைன்னு அர்த்தம், காய்னா காய். அப்ப இனிப்பு அல்லாத காய் பாகற்காய். அவங்க புக்லயே இருக்கு, 6th புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன், 6th புக்ல இருக்கு. ஓகே, இதுவும் அதே இதுதான். இங்க கூவை பிரிங்க, இக்கு பிளஸ் ஊ. ஊ வந்து உயிர் வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும், இக்கும் ஆவும் சேர்ந்து இங்க காவா மாறிடும். காவா மாறி இருக்கா? இப்போ வந்து நீங்க கேட்கலாம், இங்க என்ன லாவை வந்து நீங்க இருன்னு சொல்றீங்களே அப்படின்னு. இங்க இல்லுன்னு இருக்கு, இந்த அல்லுல இல்லு இருக்கு,
இங்க வந்து பாத்தீங்கன்னா பாகற்காயில இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல, அதுவும் புணர்ச்சி விதிதான். லகரம் ரகரமாக மாறும். ஓகேவா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ஒரு விதிதான். லகரம் ரகரமாக மாறும். இந்த மாதிரி ஒரு 4 விதி இருக்கு. சொல்றேன், 1 by 1 எழுதி வச்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் புதுசா ஒரு விதி சொன்னா பயமா தான் இருக்கும். அதனால ஒரு சின்னதா ஒரு 2-3 விதி மட்டும் பார்ப்போம். லானா எப்படி மாறும்? இந்த லாவை தான் நீங்க ராவா மாத்தணும், வல்லின ராவா. நீங்க போய் இந்த லாவை மாத்திடக்கூடாது, அதையும் சொல்லிடுறேன், நம்ம பண்ற மிஸ்டேக்கும் சொல்லிடுறேன். அடுத்தது பாருங்க, ஓகேவா, லா சொல்லிட்டேன், லா வந்து வல்லின ராவா மாறும் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா லா 3 சுழி நகரம் எப்படி மாறும் அப்படின்னா தாவா மாறும். ஓகேவா, அது ஒரு விதி. அடுத்து 2 சுழி அப்படின்னு பாத்தீங்கன்னா ராவா மாறும், வல்லினரா. ஆல்ரெடி லாக்கும் சொல்லியிருக்கேன் வல்லினரா வரும் அப்படின்னு. அதே மாதிரி 2 சுழி லாக்கும் ரா வந்து வரலாம். இதெல்லாம் விதி. நகரம் ரகரமாக மாறும், லகரம் ரகரமாக மாறும் அப்படின்ற விதிதான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த லா வந்து டாவா மாறும். ஓகேவா, டாவா மாறும். ஓகே, லகரம் ரகரமாக மாறும், ஸ்டார்டிங்லயே சொன்னதான். இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான விதி, என்னென்ன எழுத்து எப்படி மாறும் அப்படின்றத பார்த்து வச்சுக்காங்க. அந்த விதிப்படிதான் லகரம் ரகரமாக மாறும்ன்ற விதிப்படிதான் இங்க வந்து இல்லு இருக்கிறது எப்படி மாறி இருக்கு, இரு அப்படின்னு மாறி இருக்கு. இருன்னு மாறிதான் பாகற்காய் அப்படின்னு சேர்ந்திருக்கு. இங்க வந்து கூ வந்து உயிர் வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி கா வந்திருக்கு. இங்க இரு எப்படி வந்திருக்கு அப்படின்னா லகரம் ரகரமாக மாறுன்ற விதிப்படி வந்திருக்கு. ஆன்சர் சி. இது நமக்கு தெரிஞ்சதான், புக்லயே இருக்கு. விதி அடிப்படையெல்லாம் நம்ம பிரிக்கணும்ல, ஈஸியா பிரிச்சிருவீங்க. அடுத்தது நிலம் அடந்தை கெளில் ஒழுங்கும் 4 தான் பிரிச்சிருக்காங்க. நமக்கு எக்ஸாம்ல மோஸ்ட்லி 3 தான் பிரிக்கிற மாதிரி கேட்கறாங்க. நிலம், ஓகேவா, மகரமை கெடும். அடுத்தது மடந்தை, ஓகே. எழில் உயிரெழுத்து வர்ற மாதிரி பிரிக்கணும்னு சொன்னேன். ஓகேவா, இங்க கே இருக்கு, மற்ற எல்லா ஆப்ஷன்லயும் உயிர்மை எழுத்து இருக்கு, அப்படி பிரிச்சிடக்கூடாது. உயிரெழுத்து வர்ற மாதிரி பிரிக்கணும். இங்க ஓ, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புப்படி லோவா மாறும். ஓகே, அவ்வளவுதான். மகரமை கெடும் மோஸ்ட்லி வந்து இந்த விதி பாத்தீங்க அப்படின்னா நிலைமொழியில தான் அப்ளை பண்ணணும், வருமொழியில அப்ளை பண்ணக்கூடாது. புணர்ச்சி விதி அனைத்துமே நிலைமொழிக்கு தான் முக்கியம். அடுத்தது நிலைமொழிதான் தெரியும், ஃபர்ஸ்ட் இருக்கிறது நிலைமொழி, 2வது இருக்கிறது வருமொழி. தண்டலிர் பதம் தன்மை ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெடும். ஓகே, அடுத்தது பாருங்க, தன் டலிர் தாவா மாறுது, டலிர் பதம் தன்னோட ஒற்றை இரட்டிக்குது. அல்லது கசதப மிகும், கச தப, இந்த 4 எழுத்துக்கும் தன்னோட ஒற்று, அதே ஒற்று வரும், மிகும், கசதப மிகும். அந்த விதிப்படி எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்க, களம்பகம். இது வந்து பொருள் அடிப்படையில பிரிக்கணும். புணர்ச்சி விதி அப்படின்றத விட களம்பகம் அப்படின்னா 18 உறுப்பு, 18 வர்ற மாதிரி பிரிங்க, அவ்வளவுதான். களம்னா 12, பகம் அதில் பாதி 6, 18. இதெல்லாம் பொருள் தான். இதுக்கெல்லாம் ரூல்ஸ் கேட்க கூடாது. ஓகேவா, நமக்கு 1.5 மார்க் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அப்படிதான் பிரிக்கணும். ஏன்னா வந்து களம்பு கூட்டல் அகலும் பிரிக்க கூடாது, 18 வரணும். இது வந்து நூல் பேரு. ஓகேவா, அதே மாதிரி இருக்கும் திசை பெயர், எண்ணு பெயர், பூ பெயர், அதெல்லாம் எப்படி வேணாலும் மாறும். அதை நான் 1 by 1 சொல்றேன். அடுத்தது பாருங்க, வண்டாய் எழுந்து. ஓகேவா, இந்த இ ஏ, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புப்படி ஏ, அவ்வளவுதான். அப்படியே வண்டாய் எழுந்து அப்படின்னு சேர்ந்துரும். அடுத்தது அருந்துணை. இது வந்து இனமிகள். ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கேட்ட பின்னாடி தூக்கு இனமான இந்து வரும். வல்லின எழுத்து மெல்லின எழுத்து படிச்சிருப்போம். கச கசட தபர. ஓகேவா, என்ன நமன. இது 2 இனமிகள், இது 2 இனமிகள், இது 2 இனமிகள். இதற்கு இனமான எழுத்து நட்பெழுத்து, துணை எழுத்து எப்படின்னா சொல்லலாம். காவர இங்கு, காவர இடத்துல இங்கு வரும்,
இந்த சா வருது அப்படின்னா இஞ்சு வரும், இட்டுனா இன்னு, அப்படியே இந்த ரெண்டு எழுதியும் சேர்த்துருங்க. அப்போ உங்க தாக்கு என்ன இருக்குன்னு பாருங்க, இந்த இருக்கு, அந்த இந்த தான் போட்டிருக்கேன். இந்த விதிப்படி என்ன விதி அப்படின்னா இளமிகள் விதிப்படி தூக்கு இனமான இந்து வந்துள்ளது அருந்துணை என. அடுத்தது பாருங்க, அதே கதைதான். என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நானு பிரிக்கணும். மகரமை கெடும், நிலைமொழி ஈற்றில் மகரமை இருந்துச்சுன்னா நீங்க கண்ணை மூடிட்டு என்ன போடலாம், கெடும் போடலாம். நிலைமொழி ஈற்றில் இம்மு இருக்கு அப்படின்னா மகரமை கெடும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. மவ்வீறு ஒற்றிலிருந்து உயிரீறு ஒப்பவும் அப்படின்ற ஒரு விதி இருக்கும். மாதிரி மகரமை கெடும் அப்படின்ற ஒண்ணுதான் இருக்கும். அது மாதிரி மகரம் கெடும். அதன் பிறகு பாருங்க, இதற்கு இனமான இந்து வருது, என் தமிழ் அவ்வளவுதான், இனமிகள் விதிதான். ஓகே, இது பாருங்க நம்பர் 1 கூட்டல் 4 ஒரு நாளும் பிரிக்க கூடாது. ஏன் ஒரு நாளும் பிரிக்க கூடாது அப்படின்னா, இந்த ஓர் அப்படின்றது இங்க உயிரெழுத்து இருக்கு அப்படின்னா, உயிரெழுத்து 12ல ஒரு எழுத்து இருக்குனாதான் அங்க ஓர் போடணும். உயிர்மை எழுத்து இருந்தாலே நம்ம என்ன போடணும், ஒருன்னு தான் போடணும். இப்ப நாள் அப்படின்றதுல நாள் அப்படின்றதுல நான்றது உயிர்மை எழுத்து, நான்றது என்னது உயிர்மை எழுத்து. அப்ப நமக்கு என்ன போடணும், ஒரு அப்படின்றதான் போடணும். ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், மாசர. ஈஸியான ஒண்ணு என்ன வரும் அப்படின்னா, மாசர அப்படின்றது உடல் மேல் உயிர்வரின் உட்குரல் மெய் வீட்டு ஓடும். சு அப்படின்றது இச்சு கூட்டல் உயிர்வரின் உட்குரல் மெய் வீட்டு ஓடுன்ற விதிப்படி ஊ போயிடும். இந்த இச்சு கூட்டல் சாவா மாறிடும். அப்போ மாசர. இது ஈஸியான விதிதான். அடுத்தது இது பாருங்க, இது ஒரு புதுசா ஒரு விதி பார்க்க போறோம். பட் இது ஈஸியான விதிதான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. என்ன விதி அப்படின்னா உடன்படும் மெய் விதின்னு சொல்லுவாங்க. உடன்படும் மெய். இப்ப பாருங்க, வேதி கூட்டல் உரம், வேதி கூட்டல் உரம். எப்படி வேதியுரம் சேர்ந்திருக்குன்னா வேற ஒண்ணும் இல்ல, நிலைமொழியோட இறுதி எழுத்த பாருங்க, இத்து கூட்டல் ஈ, இத்து கூட்டல் ஈ. ஈன்றது உயிரெழுத்து. ஓகேவா, இது தெரியும். ஒரு விதி இருக்கும். என்ன விதி? எல்லாமே நன்னூலோட விதி தான். புணர்ச்சி விதி அனைத்துமே நன்னூல் தான். ஓகே, என்ன விதி அப்படின்னா ஈனா ஈயன்னா ஐயன்னா இது வரும்போது இடையில ஈனா போடணும். வேற என்ன உயிரெழுத்து வந்தாலும் இவ்வு போடணும். ஓகேவா, இந்த 3 உயிரெழுத்துக்கு மட்டும்தான் என்ன போடணும், ஈன்னு போடணும். அப்ப இங்க பிரிக்கும் போது என்ன வந்திருக்கு, ஈ வந்திருக்கு. அப்ப இடையில என்ன போடுவேன், ஈ அப்படின்னு போடுவேன். ஓகேவா, இதுவே ஈ இந்த 3 எழுத்து இல்ல, உயிரெழுத்து ஈ, அதே மாதிரி நெடுநீ ஐ, இந்த 3 எழுத்து இல்ல அப்படின்னா பிரிக்கும் போது நிலைமொழியோட இறுதி எழுத்து இந்த 3 எழுத்தா இல்லைன்னா இவ்வுன்னு போடுவேன். இடையில என்ன போடுவேன், இவ்வுன்னு போடுவேன். இங்க என்ன போடுறீங்க அப்படின்னா, இங்க பிரிக்கும் போது ஈ இருக்கு, அப்போ இடையில என்ன போடுவோம், இந்த மெய் எழுத்தான ஈ போடுவோம். அடுத்தது இதை அப்படியே சேர்த்துருவேன். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது எல்வை விதிப்படி ஈ கூட்டல் ஊ யூ, வேதியுரம் வந்துருச்சா. இது உடன்படும் மெய் அப்படின்ற ஒரு விதி. ஈ ஐவழியவும் ஏனைய உயிர்வரின் வவ்வும் அப்படின்ற ஒரு விதி இருக்கும். அதேதான் இங்க அழகா கேட்டிருக்காங்க. காட்சி அழகு உங்களே பிரிச்சிருக்காங்க, கொடுத்துட்டு என்ன அப்படின்னு அதோட தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல, அதே கதை தான். நிலைமொழியும் பாருங்க, உணர்ச்சி விதி அடிப்படையில எதுக்குமே என்ன பாத்திரக்கூடாது, வரும் மொழியே பாத்திரக்கூடாது, எப்பவுமே நிலைமொழி தான். இப்ப நிலைமொழியோட இறுதி எழுத்து பிரிங்க, இச்சு கூட்டல் ஈ, ஈயா, அப்ப என்னது ஈகரம், அவ்வளவுதான். நிலைமொழியை பிரிங்க, என்ன இருக்கு, இகர இரு இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இதே இங்க ஐ இருந்துச்சுன்னா பிரிக்கும் போது இங்க பிரிக்கும் போது சையா இருந்து இச்சு கூட்டல் ஐன்னு பிரிச்சிங்கன்னா என்ன வந்திருக்கும், ஐகார இருன்னு வந்திருக்கும். இதுவே இங்க சியா இருந்துச்சுன்னா இச்சு கூட்டல் ஈன்னு பிரிச்சிருப்பீங்க, அப்ப இங்க என்னது ஈகார. இதே சா நெடியில் இருந்துச்சுன்னா இச்சு கூட்டல் ஆன்னு பிரிச்சிருப்பீங்க, அப்ப ஆகார. ஓகேவா, அவ்வளவுதான். இங்க பிரிக்கும் போது ஈ இருந்துச்சு, அப்புறம் இகர இரு. இது பாருங்க, சமீபத்துல கூட கேட்டிருந்தாங்க, கேட்ட கொஸ்டின், முக்கியமான ஒரு கொஸ்டின். இப்ப அதிகமா அதை கேக்குறாங்க. பாருங்க என்ன இருக்கு இதுல, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், அதை சொல்லிடுறேன்.
இப்ப பாருங்க, அதுதான் எப்பவுமே நிலைமொழியை பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க வருமொழியை பார்க்கலாம். நிலைமொழி இதுதான். அப்ப நிலைமொழியோட இறுதி எழுத்த பாருங்க, இல்லு கூட்டல். சரியானது கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கொஸ்டினையும் பாத்துருங்க, எல்லாமே விதிப்படி பிரிச்சுட்டே போய்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஸ்டினையும் பாருங்க, சரியான இணையை தேர்ந்தெடு. கொஸ்டின் ரீட் பண்றது ரொம்ப முக்கியம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துதான் கொஸ்டினுக்கு ஆன்சர் போடணும். ஓகேவா? இங்க பாருங்க, இல் கூட்டல் ஐன்னு பிரிப்பேன். அங்க ஆனா இருக்கு, ஆனாவை பிரிக்க முடியுமா? அவ்வளவுதான், அதுக்கு மேல அதை பிரிக்க முடியாது. இப்போ இல்லு கூட்டல் ஐ. அப்ப இந்த லை இருக்கிறதுல நீங்க என்ன பண்ணணும்னா இல்லு கூட்டல் ஐன்னு போடணும். பாருங்க, மா போட்டு பிராக்கெட் போட்டு இல்லு கூட்டல், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், இல்லு கூட்டல் ஐ. இப்போ அருவின்னு எழுதுங்க, அருவி. இப்ப பாருங்க, நிலைமொழியோட இறுதியில என்ன இருக்கு? உயிரெழுத்து இருக்கு. வருமொழியோட முதல்ல என்னவே இருக்கு? உயிரெழுத்து தான் இருக்கு. அவ்வளவுதான். அப்ப உயிர் பிளஸ் உயிர் ஆன்சர். நிலைமொழியோட இறுதியை முதல்ல பார்த்துட்டு தான் நீங்க வருமொழியோட முதல் எழுத்த பார்க்கணும். நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் புணர்வதே புணர்ச்சி அப்படின்னு படிச்சிருப்போம். அடுத்தது பாருங்க, இங்க இல்லு. இல்ல பிரிக்க முடியுமா? இல்ல. அப்ப இங்க மெய், இங்க ஆனா உயிர். ஆனாவை பிரிக்க முடியுமா? அப்ப இங்க என்ன இருக்கு? மெய் முன் உயிர் இருக்கு. இங்க இருந்தா போனோம், நிலைமொழியில இருந்து போனோம். நம்மள சிலர் பண்ணுவோம், இங்க இருந்து போறது, வருமொழியில இருந்து இப்படி போறது எல்லாம் தப்பு. உயிர் முன் மெய்ன்னு சொல்லுவோம். எங்க இருந்தா போனோம்? இங்க இருந்துதான் வரணும். அப்ப இங்க இல்லைன்றது மெய். அப்ப மெய் முன் இங்க என்ன வந்திருக்கணும்? உயிர்னு வந்திருக்கணும். ஓகேவா? அப்ப இந்த மெயின்றது தப்பு, உயிர்னு வந்திருக்கணும். ஓகே, அவ்வளவுதான். அடுத்தது இதுல தென்னை, இன்னு கூட்டல் ஐ. இங்க மா வந்து இம்மு, இம்மு கூட்டல் மா பிரிக்க முடியல, இதுக்கு முன்னாடி பிரிக்க முடியாது விட்டுட்டோம், மா பிரிக்க முடியும். அப்ப இங்க ஐன்றது உயிரெழுத்து, இங்க இம்முன்றது மெய்யெழுத்து. அப்ப உயிர் முன் இங்க மெய்ன்னு வந்திருக்கணும், உயிர் முன் மெய். அடுத்தது இங்க மெய் தான் இருக்கு, இன்னு. இங்க மா, இம்மு கூட்டல் ஆ. அப்ப இம்மு கூட்டல் ஆனா மெய் முன் மெய், மெய் முன் இங்க மெய்ன்னு வந்திருக்கணும். அப்ப இது மூணுமே தப்பா இருக்கு, சரியானது ஒண்ணுதான். பிரிச்சு பார்த்து கரெக்டா போடுங்க, நிலைமொழியில இருந்து போடுங்க, தப்பு பண்ணிடக்கூடாது. அடுத்தது என்றென்றும். இது ஈஸி தான். உயிர்வரின் உட்குரல் இரு கூட்டல் ஊ. நிலைமொழி உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடுன்ற விதிப்படி ஊ போயிடும். இந்த இரு கூட்டல் ஏ வந்து ரே அப்படின்னு மாறிடும், என்றென்றும் சேர்ந்துடும். அந்த மாதிரி கண்டிப்பா பிரித்தெழுதுகள்ல ஒரு ஈஸியான பிரித்தெழுதுகள் இருக்கும். 3 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஈஸியானது இருக்கும். இந்த சீரிழமை, சீர் அப்படின்னு தான் பிரிக்கணும். ஓகேவா? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இப்ப நீங்க ஏன்னு கேட்கலாம், ஏன்னா 6th புக்ல இருக்கு, பொருள் மாறாது. 6th புக்ல இருக்கு, பிளஸ் அதை என்ன பண்ணக்கூடாது, சீர்னா ஒழுங்கு. ஓகேவா? பொருள் மாறாம பிரிச்சிருக்காங்க. நான் மை விதி வச்சுதான் பிரிப்பேன், ஈறுபோதல் விதிப்படி கெட்ட பிறகு அப்படியே சேர்த்து எழுதுவோம், அதெல்லாம் இல்லை. இது வந்து புக்ல 6th புக்ல இருக்கு, பொருள் மாறாம பிரிச்சிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆன்சர். 6th புக்கை செக் பண்ணி பாருங்க. அடுத்தது வெங்கரி. ஓகே, ஈறுபோதல் விதிப்படி மோஸ்ட்லி பண்பு பெயர் புணர்ச்சி. வெண்மைன்றது பண்பு தானே, பண்பு பெயர் புணர்ச்சி, ஈறுபோதல் விதிப்படி போயிடும். அடுத்து இம்மு சொன்னேன், மோஸ்ட்லி இம்மு என்ன பண்ணிடணும், மகரமை கெடுன்ற விதிப்படி இம்மு இருக்கு அப்படின்னாலே கட் பண்ணி விட்டுறணும். அடுத்தது கா, காக்கு இனமானது இங்கு வெங்கரி வந்துருச்சா, இனமிகள் விதிப்படி சேருது, இனமிகள். ஓகே, அடுத்தது பார்ப்போமா. உயர்வு அடைவோம், உயர்வு, உயர்வு கூட்டல் அடைவோம். ஊவை பிரிச்சிருவோமா, இவ்வு கூட்டல் ஊ, ஊவும் ஆவும் சேர்ந்து வாவா மாறிடும், அவ்வளவுதான். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. கண்ணுரங்கு ஈஸியானது. ஆக்சுவலா கண்ணுரங்குல வந்து நிலைமொழியை பாருங்க, இன்னு. தன்னோட ஒற்றை இரட்டிக்கும், தன்னொற்று இரட்டல் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. தன்னொற்று இரட்டல்ன்ற விதிப்படி போடுங்க. ஓகேவா? தன்னொற்று இரட்டல்ன்ற விதிப்படி போட்டுட்டு, அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, தன்னோட ஒற்று திரும்ப வருதுன்னு அர்த்தம். அப்ப இன்னு கூட்டல் ஊ என்னது, நூறு மாறிடும், கண்ணுரங்கு, அவ்வளவுதான். அடுத்தது கண்டறி. இது எப்படி மாறும் அப்படின்னா, அது அப்படியே இட்டு கூட்டல் ஊ என்ன ஆயிடும், உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும், ஊனா போயிடும்.
இந்த இட்டு கூட்டலாம் டாவா மாறிடும், கண்டறின்னு வந்துடும். ஈஸியானதா இருந்ததுன்னா பார்த்த கொஸ்டின் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா போட்டுருங்க ஆன்சரை. ஓகேவா? கொஞ்சம் டவுட்டா இருக்குன்னா புணர்ச்சி விதி யூஸ் பண்ணிட்டு போடுங்க. இப்போ ஒரு கொஸ்டின் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் எவ்வளவு போட்டி அப்படின்றது ஒரு கொஸ்டினுக்கு. அடுத்தது பாருங்க, ஆ கூட்டல் உருவம். இது வந்து உடன்படுமை விதி. என்ன அப்படின்னா உடன்படுமை விதிப்படி புணர்கிறது. இப்பதான் சொன்னேன் உடன்படுமைனா என்னது, ஒரு விதி சொன்னேன். ஈ ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வரி வவ்வும். ஈனா ஈயன்னா ஐயன்னா இது 3 இருந்தா மட்டும் உயிர்மெய் எழுத்து மெய் எழுத்தான ஈ போடணும் இடையில. மத்த என்ன எழுத்து இருந்தாலும் என்ன போடணும் இடையில, இவ்வுன்னு போடணும். ஓகேவா? அப்ப இவ்வு கூட்டல் ஊன்னு வந்துடும். ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. உடன்படுமை அப்படின்ற ஒரு விதி. உடன்படுமை வந்து 2 மெய் எழுத்து தான். மெய் எழுத்துக்கள் மொத்தம் இருக்கு 18 இருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். 18ல 2 உடன்படுமை எழுத்து இருக்கு, ஈயும் இவ்வும். இந்த ஈ அப்படின்றது 3 இடங்கள்ல வரும். நிலைமொழியோட எழுத்தை பிரிக்கும் போது ஈ ஐ இது 3 இருந்துச்சுன்னா ஈ போடுங்க. இதுவே மற்ற எந்த உயிரெழுத்தா இருந்தாலும் ஈவு போடுங்க. இன்னொன்னு இருக்கு, ஏன்னு வரும்போது 2மே போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? விதிதான் இது எல்லாமே. அடுத்தது தான் என்று அப்படியே போட்டுருங்க. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. நிலைமொழியோட இறுதியில மகரமை தவிர எந்த எழுத்து இருந்தாலும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதை யூஸ் பண்ணிக்கலாம். நிலைமொழியோட இறுதியில மெய்யெழுத்தும் வருமொழியோட முதல்ல உயிரெழுத்தும் இருக்கும்போது மகரமை தவிர ஏனைய மெய்யெழுத்துக்களுக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை விதியை பயன்படுத்தலாம். அடுத்தது நன்றி அறிதல். நன்றி கூட்டல் அறிதல் அதே கதைதான். என்னோட அங்க எதுக்கு யா வந்திருக்கு அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, ஈ தான். உடன்படு மெய் தான். உடன்படு மெய் அப்படின்ற விதிப்படி இங்க ரீ இருக்கா, ரீ எப்படி பிரிப்பீங்க, ரீ எப்படி பிரிக்கலாம், இரு கூட்டல் ஈன்னு பிரிப்பீங்க. அப்ப ஈ ஐ வழி எவ்வும் ஈ போடுவோம், மெய்யெழுத்தான ஈ போடுவோம். அதுக்கப்புறம் ஈ கூட்டல் ஆ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபதி இயல்பைப்படி யா மாறிடும். நன்றி அறிதல். அடுத்தது மின்னணு. தன்னோட ஒற்று இரட்டிக்குது. தன்னோட ஒற்று இரட்டிக்குதுன்னா நிலைமொழியை தான் பார்க்கணும். நிலைமொழியில இறுதியில தன்னோட ஒற்று இரட்டித்து சேருது, மின்னணு. அடுத்தது செம்பயிர். செம்மை பண்பு பெயர் புணர்ச்சி, மை விகுதி போது அதுக்கப்புறம் செம்பயிர் என புணர்கிறது. நீள் உழைப்பு. நீள் உழைப்பு சமீபத்துல இதுல இருக்க எல்லாமே சமீபத்துல கேட்ட கொஸ்டின் தான். ஓகே, நீள் உழைப்பு ஈஸியா பிரிச்சிருங்க. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அடுத்தது புத்துயிர் ஊட்டி. 3 தான் பிரிச்சிருக்காங்க. உயிரெழுத்து வர்ற மாதிரிதான் பிரிக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உயிரெழுத்து வர்ற மாதிரி பிரிங்க. உயிர்மை எழுத்து வர்ற மாதிரி மோஸ்ட்லி பிரியாது. நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். மை விகுதி கெடும். ஓகேவா? அதுக்கப்புறம் மை விகுதி கேட்டதுக்கு அப்புறம் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இத்து உடைங்க. இத்து கூட்டல் ஊன்னு உடைங்க. உடைச்சதுக்கு அப்புறம் உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடுன்ற விதிப்படி ஊ போயிடும். அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கும், ஊ இத்து மட்டும் இருக்கும். இப்பதான் தன்னோட ஒற்று இரட்டிக்கும். நிலைமொழியோட இறுதியில இப்பதான் தன்னோட ஒற்று இரட்டிக்கும். தூ இருக்கும்போது தன்னோட ஒற்று இரட்டிக்குதுன்னு போடக்கூடாது. அதுக்கப்புறம் இங்க உயிர் இருக்கா, இங்க இத்து கூட்டல் ஊ தூ அப்படின்னு மாறிடும். வந்துருச்சா? அதுக்கப்புறம் இந்த இரு கூட்டல் ஊ என்ன ஆயிரும், ரூன் மாறிடும். புத்துயிர் ஊட்டி. அங்கை. ஆக்சுவலா இதுக்கு ஆன்சர் வந்து என்ன விதி அப்படின்னா, ஆன்சர் அதுலயே இருக்கு. விதி வந்து அது வந்து நம்ம அகம்ன்றது நம்ம கையை குறிக்குது. சாரி, கையின்றது அகம்ன்றதும் உள்ளத்தை தான் குறிக்குது. கையின்றது நம்ம உடல்ல இருக்க சினையை குறிக்குது. சினைனா உறுப்பு. ஓகேவா? அதனால இங்க எதுவும் நன்னூல் விதிதான். அகம் முன்னர் செவி கைவரின் இணையும் கெடும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. அதன் அடிப்படையில தான் இங்க கா கெடும். மகரமை கெட்ட பின்னாடி ஏன் நீங்க கா கெடுதுன்னு கேட்கலாம். நான் சொன்ன மாதிரிதான் லாஸ்ட்ல மகரமை இருந்தா கெடும் அப்படின்னு சொன்னேன். ஓகே, மகரமை கேட்டுருச்சு. நீங்க கேட்கலாம்
அப்புறம் ஏன் கா கெடும் சொல்றீங்க அப்படின்னா, கா வந்து இப்போ நன்னுள்ள ஒரு விதி இருக்கு. இந்த சினைப்பெயர் உறுப்புகள்ல இந்த மாதிரி யூஸ் ஆகுது. உடல் உறுப்புகள்ல குறிக்கும் போது கெடுது. கா கேட்டதுக்கு அப்புறம் அந்த இணையவும் அந்த இடையில இருக்க ஒரு எழுத்து சேர்றதுக்காக அந்த சினை வந்து சேர்றதுக்காக இடையில இருக்க ஒரு எழுத்து வந்து உடையுது. அதுக்கப்புறம் கைக்கு இனமான இளமைகள் இங்கு வருது, அங்கே என சேர்கிறது. ஃபைனலா இங்க முக்கியமான விதினா இளமைகள் விதி. அடுத்தது பசி இன்றி அதே கதை தான், உடன்படுமை கதை. உடன்படு. அதுக்கப்புறம் நான் விதி மட்டும் சொல்றேன், நீங்க பிரிச்சு பாருங்க. ஓகேவா? இச்சு கூட்டல் ஈனா ஈ வந்துடும். அப்ப அங்க என்ன போடுவோம்? ஈன்னு போடுவோம். ஈ கூட்டல் ஈ வந்து என்ன மாறிடும்? ஈ என மாறும். பசியின்றி. அடுத்தது புளியங்கன்றா, புலி கன்று புலி. ஓகேவா? அதேதான் உடன்படுமை ஈ வருது, ஈ கூட்டலா யான் மாறுது. ஓகேவா? மகரமை கெடுது, மகரமை கேட்ட பின்னாடி காக்கு இனமான இங்கு வருது, புளியங்கன்று. அவ்வளவுதான். 2 விதி இருக்கு. உடன்படுமை இனமிகள், மகரமை கெடும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. அடுத்தது செத்திறந்த செத்து. ஓகேவா? இத்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், ஊ போயிடும். அப்ப இத்து மட்டும் இருக்கும். இத்து கூட்டல் ஈ தி. அவ்வளவுதான். அடுத்தது பாசிலை. இது ஆதிநிடல் விதி. பசுமை கூட்டல் இலை. ஓகேவா? அதுக்கப்புறம் ஈறுபோதல் விதிப்படி மை விதி போது இங்க பா என்ன ஆகும் அப்படின்னா ஆதிநிடல் விதிப்படி நெடிலா மாறிடும். ஆதிநிடல் விதினாலே குறில் நெடிலா மாறுறதான் ஆதிநிடல் விதி. அதுக்கப்புறம் இலைன்னு இருக்கா. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா சு இச்சு கூட்டல் ஊ போயிடும், உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். இச்சு கூட்டல் ஈ சீயா மாறிடும், பாசிலை என சேரும். தம்முயிர் அப்படின்றது இந்த நிலை மகரமை, அது இதுல வந்து ஒற்று இரட்டிக்குது. ஒற்று இரட்டிச்சு தம்முயிர் என புணர்கிறது. இங்க வந்து மகரமை கெடுதுன்னு இம்ம போட்டக்கூடாது. தம்முயிர் அப்படின்றது. அடுத்தது ஒன்று. இது நான் சொன்ன மாதிரிதான். என்ன எப்படி வரும்? உயிர்மை எழுத்து அப்படின்னா ஒருன்னு வரும், உயிரெழுத்து அப்படின்னா ஓர் அப்படின்னு வரும். இங்க தான்றது என்னது? உயிர்மை எழுத்து, அப்போ ஒருன்னு வரணும். அடுத்து இடம் எல்லாம் இம்மா இம்மு கூட்டல் ஏ, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அடுத்தது அஞ்சி ரோதி. இந்த சமீபத்துல கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். ஆமா. மகரமை கெடுது. ஓகே, இங்க எப்படி இஞ்சி வந்துச்சுன்னு கேட்கலாம். வேற ஒண்ணும் இல்லை, இனமிகள் தான். இனமிகள் வல்லினத்திற்கு இனமான மெல்லின எழுத்து. வல்லின கசட தபர எழுதுனா அதுதான் கசட தபர. இங்க என்ன? அப்போ இது ரெண்டும். அப்ப சா வர்ற இடத்துல என்னதான் வரும்? இந்த இஞ்சு தான் வரும். நட்பெழுத்து இணை எழுத்து படிச்சிருக்கோம், அதான் இனமிகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்னது? இது ரெண்டும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பு என்ற விதிப்படி லோ என மாறும். அஞ்சிலோதி சில ஓதி அப்படின்னு சேருது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஊன் பொதிய விழா. இதுவும் சமீபத்துல கேட்ட கொஸ்டின். ஊன். ஓகே, பொதி சொன்னேன், உயிரெழுத்து வர்ற மாதிரி பிரிக்கணும், உயிரெழுத்து வர்ற மாதிரி பிரிக்கணும் அப்படின்னு. இங்க வந்து நான் விழான்னு போடுவேன்னு போட்டக்கூடாது. சிலர் பண்ணுவோம். ஓகேவா? பொருள் கரெக்டா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். உயிரெழுத்து வர்ற மாதிரி பிரிக்கணும். ஓகே, இது பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன இருக்கு? தீ இருக்கு. அப்ப இங்க என்ன வரணும்? ஈன்னு வரணும். உடன்படுமை விதிப்படி ஈ வரணும். தீயை பிரிச்சோம்னா இத்து கூட்டல் ஈ. அப்ப ஈ வரும்போது ஈ ஐவழி எவ்வும் வரும். அடுத்து படிப்பறிவு. என்னடா உங்க புதுசா என்னமோ சொல்றாங்களேன்னு நினைக்க வேண்டாம். எல்லாமே புக்ல இருக்கு, நமக்கு படிச்சிருப்பீங்க, புக்ல இருக்கு. படிப்பறிவு. இது வந்து உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும். இப்புக்கு மட்டும் இருக்கும். இப்பு கூட்டலாம் பா. படிப்பறிவு. அவ்வளவுதான். அடுத்தது பொய்ய கற்றும். தன்னோட ஒற்று இரட்டிக்குது. ஓகேவா? புணர்ச்சி விதி எல்லாமே நிலைமொழியில தான் அப்ளை பண்ணணும். தன்னோட ஒற்று இரட்டிக்குது. அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. பொய்ய கற்றும்.
செந்தமிழ், சென்மை கூட்டல் தமிழ். இங்க என்ன விதினா ஈறுபோதல் விதிப்படி போயிடும். இம்மு, இம்மு மகரமை கெடும். ஓகேவா? அல்லது முன்னின்ற மெய்த்திரிதல் போடலாம். முன்னின்ற மெய்த்திரிதல் போடலாம். குட். மகரமை கெடும்ன்றதை விட இந்த இடத்துல ஈறுபோதல் விதி வர்றதுனால இங்க என்ன போடணும்? முன்னின்ற மெய்த்திரிதல், முன்னின்ற மெய்த்திரிதல் விதி போடலாம். அதான் வரும் இந்த இடத்துல முன்னின்ற மெய்த்திரிதல். ஏன்னா பண்பு பெயர் புணர்ச்சியில இது சென்மைன்றது பண்பு. வடிவம், நிறம் அதெல்லாம் வரும்ல. குணம் இரண்டல்ல, இரண்டு கூட்டல் அல்ல, நம்பர் தான் எண்ணு பெயர் புணர்ச்சி. அடுத்து பெருங்கடல், ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெடும். அதன் பிறகு இனமிகள் விதிப்படி காக்கினமான இங்கு வரும் பெருங்கடல். அடுத்து தேர்ந்தெடுத்து பிரிச்சிருங்க. இத்து கூட்டல் ஊ, ஊ போயிடும். உடல் மேல் உயிர் உயிர் வரின் முக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்ற விதிப்படி. அடுத்தது என்னது? இத்து மட்டும் இருக்கும். ஓகேவா? இத்து மட்டும் இருக்கும். இத்து கூட்டல் ஏ தேர்ந்தெடு. அவ்வளவுதான். பெயர் அறியா, பெயர் கூட்டல் அறியா, இதெல்லாம் எந்த விதியுமே இல்லை. உடல் மேல் உயிர் ஒன்று இயல்பு என்ற அடிப்படை விதி மட்டும்தான் இருக்கு. நீள் உழைப்பு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஓகேவா? என்னடா திரும்ப திரும்ப வச்சிருக்காங்களே நினைக்க வேணாம், திரும்ப திரும்ப கேட்கறதுனால வச்சிருக்காங்க. அடுத்தது பாடான் திணை, பாடு உயிர் வரும் குரல் மெய் விட்டு ஓடுங்கிற விதிப்படி மெய் போனதுக்கு அப்புறம் இட்டு கூட்டல் ஆ இருக்கும், டாவா மாறும். இங்க திணை. அவ்வளவுதான். அமுதென்று அதே கதை தான். இந்த உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடுங்கிற விதிப்படி ஊ போனதுக்கு அப்புறம் இத்து கூட்டல் ஏ தேன் மாறும், அமுதென்று. அடுத்து கோட்டோவியம். இங்க என்ன விதி அப்படின்னா நெடில் தொடர் குற்றிய லுகரம், நெடில் தொடர் குற்றிய லுகரம். இந்த இடத்துல நெடில் தொடர் குற்றிய லுகரமாக இருக்கும்போது இட்டும் இரும் திரும்ப ஒற்று திரும்ப வரும். ரெண்டு எழுத்துக்கு மட்டும்தான், வேற எந்த எழுத்துமே வராது. இந்த ரெண்டு எழுத்தும் அப்படியே இரட்டிக்கும். இட்டுன்னு வரும். இங்க ரூன்னு இருந்துச்சுன்னா இருன்னு வரும். இந்த ரெண்டு எழுத்து மட்டும்தான், ரெண்டே ரெண்டு மெய் எழுத்து தான். ஈஸியா அது வச்சுக்கலாம். உடன்படு மெய்க்கு ரெண்டு எழுத்து சொன்னோம்னா சொன்னேன், இவ்வுன்னு சொன்னேன். அதே தான் நெடில் தொடர் குற்றியல் உகரத்துக்கும் ரெண்டு எழுத்து தான். இது நெடில் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்ற ஒரு விதிதான். அதன் அடிப்படையில அதுக்கப்புறம் இந்த ரூவை பிரிப்போம். ஃபர்ஸ்ட் இட்ட போட்டுறணும். ரூல போட்டு இட்டு. இப்போ நீங்க ஏன் இட்டு போட்டீங்க? நெடில் தொடர் குற்றியல் உகரமாக இருப்பின் அதுவும் டூ ரூ மட்டும்தான். இந்த ரெண்டு எழுத்து தான், ரெண்டு எழுத்துல தான் வரும். அப்ப இட்டு போட்டுருவோம். அதுக்கப்புறம் அந்த டூவை பிரிங்க. இட்டு கூட்டல் ஊ, ஊ உயிர் வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும் போயிடும். அதுக்கப்புறம் இட்டு கூட்டல் ஓ டோ, கோட்டோவியம். அவ்வளவுதான். அடுத்தது சென் நெற்கட்டு, சென்மை ஈறுபோதல் விதிப்படி போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா மகரமை முன்னின்ற மெய் தெரிதல் இந்த அப்படின்னு வருது. ஈறுபோதல்னாவே மை இம்மு இருந்துச்சு அப்படின்னா ஈறுபோதல் விதிக்கு அப்புறம் நம்ம மகரமை கெடுதல்னு சொல்லக்கூடாது. அந்த விதிக்கு பேரு முன்னின்ற மெய் தெரிதல். அடுத்து நான் அங்கேயே சொன்னேன் லகரம் ரகரமாக மாறும் விதி இருக்குன்னு சொன்னேன் ஸ்டார்டிங்ல. அந்த விதிப்படி இல்லு இர்ரா மாறிடுச்சு. ஓகேவா? நெற்கட்டும் சென் நெற்கட்டு, சென் நெற்கட்டு. அடுத்து செய் நன்றி, செய் நன்றி. ஓகேவா? இங்க அதற்கு இனமான எழுத்து கச, தன்னோட ஓற்றுதான். அடுத்து இன்னோசை, இனிமை கூட்டல் ஓசை. கொஞ்சம் ஈஸியானது இதெல்லாம். ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெடும். அடுத்து நீர் உலை, நீர் கூட்டல் உலை. உடல் மேல் உயிர் ஒன்றுபதி என்ற விதிப்படி இது ரெண்டையும் சேர்த்துடணும். நிலைமொழியின் இறுதியும் வருமொழியின் முதலும். அடுத்தது பொருள் கூட்டல் உடைமை. ஓகேவா? உடல் மேல் உயிர் ஒன்றுபதி என்கிறது ஒரு அடிப்படை விதிதான். தேம்பாவணி, தேம்பாவணி எப்படி பிரிக்கலாம்? ரெண்டு விதமா பிரிக்கலாம். பட் ஆப்ஷன்ல ரெண்டு இல்லை, நம்ம கொடுக்கல, ஒண்ணுதான் வச்சிருக்காங்க. தேம்பா அணி இல்லை அப்படின்னா தேம் பா அணி. தேம்பாவணி பழைய புக்கு புது புக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆப்ஷன் சி. இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின்ல வரும்போது ரொம்ப டைம் எடுக்காம ஈஸியா போட்டுடலாம். அடுத்தது தோரணம் கூட்டல் மேடை. மகரமை கெட்டு புணர்கிறது.
மகரமை கெட்டு தோரண மேடை அப்படின்னு புணருது. அடுத்தது வானம் மலர்ந்து, அதே கதை தான். என்ன ஆகுது? வானம் மலர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற ஒரு விதி. அடுத்து கைப்பொருள், இதோட ஒற்று என்ன ஆகுது அப்படின்னா இனமான கசதப மிகும். கச காணா பா சா தாலாம் வரும்போது அதோட ஒற்றே தான் வரும். என்று கூட்டல் இரு போயிடும். இரு கூட்டல் ஊ போனதுக்கு அப்புறம் இரு கூட்டல் ஏ ரே என ஆகும். பாகற்காய் 2 times கேட்டாங்க நினைக்க வேண்டாம். அவர் கேட்டுட்டே இருக்காங்க எக்ஸாம்ல, திரும்ப திரும்ப கேட்கறாங்க. அதோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்காங்க. அடுத்தது பைநினம், பசுமை கூட்டல் நினம். முக்கியமான ஒரு கொஸ்டின், இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் திரும்ப. மை ஈடுபோதல் விதிப்படி போயிடும். வேற என்ன இருக்கு? பசு நினம், நினம்னா கொழுப்பு. ஓகே, இப்ப பார்த்தோம் அப்படின்னா அடி அகரம் ஐயாதல் விதிப்படி பை என மாறும். பை சு நினமா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா இணையவும்ன்ற விதிப்படி சூ கெடும். விதியாதான், என்னடா புதுசா எதுவும் சொல்றாங்க, விதியாதான். இணையவும் அப்படின்ற ஒரு விதிப்படி அப்படியே மொத்த இடத்துமே கெடும். அதுக்கப்புறம் இதற்கு இனமான இந்து வரும். அதோட ஒற்றான இந்து வந்து பைநினம் என சேரும். அடியகரம் ஐயாதல் அங்க முக்கியமான விதினா அதான். அடுத்தது தான் ஒரு, தான் கூட்டல் ஒரு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இந்த விதியெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரித்தல்கள்ல ஒரு 3 மார்க்கு, சேர்த்தல்கள்ல ஒரு 2 மார்க்கு ஈஸியா வாங்கலாம். ஓகேவா? விதி தெரியல அப்படின்னாலும் வாங்கலாம், ஒரு 2 மார்க் வாங்கலாம். ஏன்னா ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்கும், கட்டாயம் இருக்கும். ஓகே, கலன் அல்ல, கலன் கூட்டல் அல்ல உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புன்ற ஒரு அடிப்படை விதி தான் அது. அடுத்தது விலங்காய். இது வந்து விலம் கூட்டல் காயம் தான் பிரிக்கணும். மகரமை கெட்டு அதற்கு இனமானது வரும். ஓகேவா? மகரமை கெட்டு அதற்கு இனமான இங்கு வரும். காக்கு இனமான இங்கு விலங்காய் அப்படின்னு வரும். அடுத்து மூச்சடக்கி, மூச்சு கூட்டல் அடக்கி. சூ இச்சு கூட்டல் ஊ, ஊ போயிருச்சு அப்படின்னா அந்த இச்சு மட்டும் இருக்கும். இச்சு கூட்டல் ஆ சா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. செம்பயிர் ஈறுபோதல் விதிப்படி மை பெருச்சு. ஓகேவா? செம்பயிர் என உணர்ந்தது. பிரித்தெழுது, அது சமீபத்தில் கேட்ட கொஸ்டின், 2024 நினைக்கிறேன் கேட்ட கொஸ்டின். இத்து கூட்டல் ஊ, இத்து கூட்டல் ஊ. அடுத்தது இது வந்து தே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. லாஸ்ட் டைம்ல பழைய கொஸ்டின் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? நான் நிலம், 4 பெயர், 4 கூட்டல் நிலம். இது வந்து சிம்பிளான ஒரு விதிதான். 4ன்றது எண்ணு பெயர் அப்படின்ற ஒரு விதி. எண்ணு பெயர், பூ பெயர், திசை பெயர் எல்லாம் என்ன மாற்றனாலும் வரலாம். விதி சிம்பிளா சொல்லிட்டு போயிறாங்க. பூ பெயர் பூ பெயர் அப்படின்னு சொல்லிடுவாங்க, திசை பெயர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. திசை பெயர் புணர்ச்சி, பூ பெயர் புணர்ச்சி, எண்ணு பெயர் புணர்ச்சி, என்ன மாற்றனாலும் வரலாம். ஓகேவா? தெற்கு கூட்டல் திசை தென் திசைன்னு பிரிப்பாங்க, சேர்த்து எழுதுவாங்க. என்ன மாற்றனாலும் வரலாம். விதி வந்து திசை பெயர் புணர்ச்சி அப்படின்ற ஒரு விதிதான். தான் என்று, தான் கூட்டல் என்று உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஓகே, அடுத்து வல்லுருவம். இப்ப நான் சொன்னேன் லா வந்து லகரம் நகரமாக மாறும். 2 சொல்லி இல்லாம மாறும். நீங்க இந்த லாக்கு 3 சொல்லி நாம போட்டக்கூடாது. அதன் அடிப்படையில் தான் வன்மை கூட்டல் உருவம் ஈறுபோதல் விதிப்படி போனதுக்கு அப்புறம் லகரம் நகரமாக மாறும். அடுத்து அன்பகத்து இல்லா, அன்பு இப்பு கூட்டல் ஊ போயினதுக்கு அப்புறம் இப்பு கூட்டல் ஆ பா என மாறும். கூட்டுங்கதவு இம்மு மகரமை கேட்டதுக்கு அப்புறம் இனமிகள் விதி. மகரமை கேட்டதுக்கு அப்புறம் இங்கு போட்டுருவோம், இனமிகள் விதி. அடுத்து பொய் கூட்டல் அகற்றும். இதோட ஒற்று என்ன ஆகும் அப்படின்னா இரட்டிக்குது, பொய் அகற்றும் அப்படின்னு வருது. 6th புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, நியூ 6th புக்ல இருக்கு. அடுத்தது நலம் எல்லாம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற ஒரு விதிதான். இது சமீபத்துல கேட்ட கொஸ்டின் தான் இது. இதுல வந்து எது பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. பொருள் பார்த்து பிரிக்கிறோம். காடுனாலும் காடுதான்,
காடுனாலும் காடு தான். காடுனா என்ன பொருள்? காடு அப்படின்னு பொருள். அதை வச்சு நம்ம பிரிக்கணும். ஆப்ஷன் சி தவறா இருக்கு. வெண்குடை, வெண்மை கூட்டல் குடை, ஈறுபோதல் விதிப்படி கெடும். அதுக்கப்புறம் வெண்குடை என சேரும். அடுத்து துயின்று இருந்தார், துயின்று கூட்டல் இருந்தார், இரு கூட்டல் ஊ போயிடுச்சு. ஊ போனதுக்கு அப்புறம் இரு மட்டும் இருக்கும். இரு கூட்டல் ரி வந்துடுச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இல்லை. அடுத்து பாசிலை, இது ஆல்ரெடி பார்த்தோமே அப்படின்னு நினைக்க வேண்டாம், திரும்ப திரும்ப கேட்குறாங்க எக்ஸாம்ல. ஓகேவா? இது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆப்ஷன் ஏ. அடுத்தது பைங்குல். பைங்குல் சொல்லலாம் இல்லை. ஓகே, பைங்குல் என்ன அப்படின்னா பசுமை கூட்டல் கூழ். எப்படி சேர்க்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மை விகுதி கெடும், ஈறுபோதல் விதிப்படி. அதுக்கப்புறம் சு வந்து இணையவும்ன்ற விதிப்படி கெடும். பா வந்து பை என அடியகரம் ஐயாதல் விதிப்படி சேரும். அடுத்தது இனமிகள், பூக்கு இங்கு. பழைய 12th புக்ல நிறைய புணர்ச்சி விதி இருக்கும். இப்போ நியூ 11th புக்ல நிறைய புணர்ச்சி விதி இருக்கு. ஓகேவா? நமக்கு A3 புக்ல எல்லா புணர்ச்சி விதியுமே சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பாருங்க, ஒன்று கூட்டல் உலகம். இது வந்து என்னது? உயிரெழுத்து இருந்துச்சுன்னா ஓர் அப்படின்னு வரணும். இதெல்லாம் புணர்ச்சி விதி இல்லை. உயிரெழுத்து இருந்துச்சுன்னா ஓர் வரணும், உயிர்மை எழுத்து இருந்துச்சுன்னா ஒரு வரணும். அடுத்தது அதே என்னதான், உயிர்மை எழுத்து மா இருக்கு, அப்போ ஒரு வரணும். அடுத்தது இன்மொழி, இன்மை கூட்டல் மொழி. அடுத்தது அன்மொழி தொகை. சொன்னேன், லா வந்து 2 சுழி நாவா மாறும் அப்படின்னு ஒரு விதி ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இதுக்கு முன்னாடியும் சொன்னேன். இந்த வீடியோவில் மட்டுமே இந்த விதியை 3 தடவை சொல்லியிருக்கேன். ஓகே, அந்த விதிப்படி சேருது அன்மொழி தொகை. கசத பண்ற விதிப்படி இதற்கு இத்து வருது. நன்செய், நன்மை கூட்டல் செய், ஈறுபோதல் விதிப்படி போகும். அதுக்கப்புறம் நன்செய் என சேரும். தேர்ந்தெடுத்து, தூ இத்து கூட்டல் ஊ போனதுக்கு அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பைப்படி இத்து கூட்டல் ஏ தே என மாறும், தேர்ந்தெடுத்து. அடுத்தது பல கூட்டல் உயிர். என்ன விதி வரும்? உடன்படு மெய் வரும், உடன்படு மெய் வரும். லாப பிரிங்க, இல்லு கூட்டல் ஆ. ஆ வந்துச்சு, நாங்க என்ன போடுவீங்க இடையில? இவ்வு போட்டு இவ்வு கூட்டல் ஊ, ஊன்னு போடணும். பல உயிர். ஒருவேளை சிம்பிளா இதை கொடுத்து என்ன விதின்னு கேட்டுருவாங்க, என்ன விதிப்படி இது சேர்ந்துருக்கு அப்படின்னு கேட்கலாம். கரெக்டாக ஞாபகம் வச்சு போட்டுறோம். வன்மை கூட்டல் கீரை, மை விகுதி போகும். அவ்வளோதான், ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி போகும். அடுத்தது நம்பர்ஸ். 2 கூட்டல் ஆண்டு ஈராண்டு தான் நம்ம நார்மலாகவே போட்டுருவோம். இங்க இரு லாவா சொன்னேன், லகரம் ரகரமாக வல்லினராவா மாறும். அதன் அடிப்படையில தான் மாறி இருக்கு. கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னென்ன எழுத்து என்னென்னவா மாறலாம். ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், அகைன் 1 டைம் சொல்றேன், அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. 2-3 சுழி நா அப்படின்னா என்ன போடுவீங்க? டா போடுங்க. அதான் நகரம் தகரமாக மாறும். இது 2 சுழி நானா ரா போடுங்க. ஓகேவா? அதே மாதிரி லானா லா, லாக்கு ரா வரும். இதுதான் அதிகமாக யூஸ் ஆகுது. லாக்கு ரா இங்க கூட தான் யூஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? இந்த லா வரும்போது டா வரும், டா வரும். ஓகே, அதே மாதிரி இந்த லா வரும்போது நாவும் வரும், நா வரும், 2 சுழி நாவும் வரும். அவ்வளோதான். அதன் அடிப்படையில வல்லுருவம் கூட பிரிச்சிருப்போம். வன்மை கூட்டல் உருவம், வல்லுருவம் அப்படின்றத இந்த லா நா வச்சுதான் பிரிச்சிருப்போம். அடுத்தது நமன் இல்லை, நமன் கூட்டல் இல்லை, இன்னு கூட்டல் ஈ நீ. ஆற்றுணா நான் சொன்னேன், ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, நெடில் தொடர் குற்றியல் உகரம் வந்து 2 எழுத்துக்கு தான் வரும். ஒன்று ரூ, இன்னொன்று டூ. அப்படி வரும்போது அதோட ஒற்றை ஃபர்ஸ்ட் பக்கத்துல போட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். அதே தான் இங்க ஆ ரூ இருக்கு, அதோட ஒற்றம் போட்டுருங்க. ஆற்று, ஆற்று ஊனா. அடுத்து இதை பிரிங்க, இரு கூட்டல் ஊ, ஊ போயிருச்சா ஊ, உயிருடன் குரல் மெய்விட்டு ஓடும். அடுத்து இரு கூட்டல் ஊ, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, ஆற்றுனா. ஓகே, ஆனா விதி என்ன விதிதான்? நெடில் தொடர் குற்றியல் உகர விதிதான்.
அடுத்தது தெம்மாங்கு, தேன் கூட்டல் மாங்கு. பொருள் அடிப்படையில் பிரிக்கணும். பொருள் அடிப்படையில தேன் கூட்டல் மாங்கு, தெம்மாங்கு. ஓகே, பிரித்தெழுதுக பார்த்துருக்கோம். ஓகேவா? ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து 1 by 1 சிலபஸ் வைஸ் பார்க்கலாம். லாஸ்ட் டைம்ல ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும்.